Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah Muhammad ibn Abdullah wa ala alihi billah ma ba'd. Faqad qala Allah ta'ala fi mahkami tanzil. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Ya ayyuhalladhina amanu taqullaha haqqa tuqatih ولا تموتن إلا وأنتم مسلمون. فقال تعالى أيضا يا أيها الذين آمنوا كلوا من طيبات ما رزقناكم واشكروا لله إن كنتم إياه تعبدون. صدق الله مولانا العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم أحب البلاد إلى الله مساجدها وأبغض البلاد إلى الله أسواقها. وقال أيضا إنما يبعث الناس على نياتهم أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் உலகை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்துயரக்கூடிய மூமினான ஆண் பெண்கள் அனைவர் மீதிலும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சிநேகிதர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவற்றை எடுத்து நடக்குமாறு கூறியிருக்கின்றானோ அவற்றை எடுத்தும், எவற்றை விட்டு விலகிக் கொள்ளுமாறு பணித்திருக்கிறானோ அவற்றை விட்டு முற்று முழுதாக தவிர்த்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நல்லுபதேசத்தை ஞாபகமூட்டிக் கொள்கிறேன். மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தாலா எங்களை உலகத்தில் படைத்து உலகத்தில் வாழ்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹு தாலா முடிவு செய்து உண்மையான வாழ்க்கை முறையை காட்டுவதற்காக எங்களுடைய உயிரிலும் மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி நபியாக இந்த பூமிக்கு அல்லாஹு தாலா அனுப்பி நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை முறையை அல்லாஹு தாலா எங்களுக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார். எனவே நாம் அல்லாஹ்வுடைய கட்டளை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறை பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வதன் மூலம் மட்டுமே அல்லாஹு தாலா உலகத்திலும் ஆகிராவிலும் எங்களுக்கு கண்ணியத்தை வைத்திருக்கிறார். மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, உலகத்துடைய வாழ்க்கை என்பது அல்லாஹ் முடிவு செய்த வாழ்க்கை. உலகத்துடைய எல்லா நிலைமைகளுக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ்வாக இருக்கிறான். எங்களுடைய பார்வையில் சில விடயங்கள் நல்லதாக இருந்தாலும் கூட அல்லாஹு தாலா அதிலே சில கெடுதிகளை அல்லாஹு தாலா மறைத்து வைத்திருக்கலாம். சில விடயங்கள் எங்களுடைய பார்வையில் கெடுதியாக விளங்கும், ஆனால் அல்லாஹு தாலா அதிலே ஹைரை நலவுகளை அல்லாஹு தாலா மறைத்து வைத்திருக்கிறான். மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, எங்களுக்கு அடிப்படையான விடயங்கள் பொதுவாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறியிருக்கிறான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். புகாரி முஸ்லிமிலே ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸிலே கூறுகின்றார்கள், இந்த உலகத்தை படைப்பதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹு தாலா படைத்தது ஒரு எழுதுகோலை அல்லாஹு தாலா படைத்தான். அந்த எழுதுகோலுக்கு அல்லாஹு தாலா உத்தரவிட்டான், இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய எல்லா விடயங்களையும் எழுதுமாறு அல்லாஹு தாலா உத்தரவிட்டான். அல்லாஹ்வுடைய உத்தரவு பிரகாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அந்த எழுதுகோல் இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய எல்லா விடயங்களையும் எழுதி முடித்து விட்டது. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ருஃபியாத்தில் அக்லாமு வஜஃபத்திஸ் சுஹுஃபு, அந்த எழுதுகோல்கள் உயர்த்தப்பட்டு விட்டது, ஏடுகள் காய்ந்திருக்கிறது. எனவே மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, தேர்தலாக இருந்தாலும் கூட, ஆட்சியாளர்களாக இருந்தாலும் கூட, யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா முடிவு செய்திருக்கிறான். தேர்தலுடைய முடிவுகளை அல்லாஹு தாலா அவன் இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னாலே முடிவு செய்திருக்கிறான். உலகத்தில் எது நடப்பதாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய முடிவுக்கு மாற்றமாக நடக்க மாட்டார். ஆனால் முடிவுகள் நல்லதாக இருப்பதாக இருந்தால், நல்ல முடிவுகளை நாம் எதிர்பார்க்கிறோம் என்றிருந்தால் எங்களில் சில மாற்றங்களை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்போது நாம் எங்களில் சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்கிறோமோ இன்று முழு உலகமும் மாறி இருக்கிறது. மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் மூமினில் இருந்து எதிர்பார்ப்பது
ஒரு மூமின் உண்மையான மூமினாக உலகத்திலே வாழ வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின். அல்லாஹ்வுடைய ஒரு முடிவு, அல்லாஹ்வுடைய ஒரு சோதனை ஒரு உம்மத்துக்கு, ஒரு சமூகத்துக்கு வருமாக இருந்தால், அல்லாஹு தஆலா அதை மாற்றுவதாக இருந்தால், நாம் எங்களை மாற்றிக்கொள்வதன் மூலமாக மாத்திரம் தான் அல்லாஹ் மாற்றுவதாக அல்லாஹ் குர்ஆனிலே வாக்களித்திருக்கிறார். எனவே மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, நாம் இப்போதைக்கு செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? நாம் எங்களை மஸ்ஜிதுடன் தொடர்பு படுத்திக் கொள்ள வேண்டும். எங்களுடைய உள்ளங்கள் மஸ்ஜிதுடன் தொடர்பு பட்டதாக இருக்க வேண்டும். படைத்த அல்லாஹ்விடத்திலே கையேந்த வேண்டும். ஹராம் ஹலாலுடைய விடயத்திலே நாங்கள் பேணுதலாக இருக்க வேண்டும். ஹராமான பொருட்களை சாப்பிட்டு விட்டு ஹராமான ஆடைகளை அணிந்து கொண்டு ஹராமான பொருட்கள் எங்களுடைய பாவனையில் இருக்கும் போது நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தால் அந்த துஆவை அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்க மாட்டார். எங்களுக்குரிய ஆகப்பெரிய ஆயுதம் அல்லாஹ் துஆவை கொடுத்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மூமின்களுக்குரிய ஆயுதம் சிலாஹுல் முஃமின் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்துஆ சிலாஹுல் முஃமின் என்பதாக கூறியிருக்கிறார்கள். துஆவின் மூலம் அல்லாஹ்வுடைய முடிவை கூட அல்லாஹ் தஆலா, அல்லாஹ்வுடைய கதரை கூட அல்லாஹ் தஆலா மாற்றுகின்றான். அடுத்தது நாங்கள் சதகா கொடுக்க வேண்டும். மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, சதகா அல்லாஹ்வுடைய முடிவுகளை மாற்றும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். நல்ல மௌத்தை சதகாவின் மூலம் மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார். நாங்கள் துஆ கேட்கும் போது நம்பிக்கையுடன் துஆ கேட்க வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அன்பு நபி அவர்கள் கூறினார்கள், உதுல்லாஹ வ அன்தும் முகினூன பில் இஜாபா என்பதாக சொன்னார்கள். நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க வேண்டும், உங்களுடைய உள்ளத்தில் நம்பிக்கை வர வேண்டும். நாம் கேட்பதை அல்லாஹ் எங்களுக்கு தந்தே தீர்வான் என்ற நம்பிக்கையுடன் நீங்கள் துஆ கேட்க வேண்டும் என்பதாக அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். சஹாபாக்கள் எங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அவற்றை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்து இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா காட்டி இருக்கிறார். எனவே மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் வாழக்கூடிய காலம் மிக பயங்கரமான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவங்கள் அதிகமாகி நன்மைகள் குறைந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்திலே பாவம் என்று சொன்னால் ஒரு சாரார் பாவம் செய்து கொண்டிருந்தார்கள், மறைந்து பாவம் செய்து கொண்டிருந்தார்கள். மறைவாக செய்த பாவங்கள் இன்று பகிரங்கப்படுத்தப்பட்டு இருக்கிறது. பகிரங்கமாக மக்கள் பாவம் செய்கிறார்கள். ஒரு காலத்திலே பாவத்தை தடுப்பதற்கு சில மக்கள் இருந்தார்கள். இன்று பாவத்தை தடுப்பதற்கு மக்கள் பயப்படக்கூடிய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு காலத்திலே ஆண்கள் பாவம் செய்தார்கள். இன்று பகிரங்கமாக பெண்கள் பாவத்திலே ஈடுபடுகின்றார்கள். போதை என்று வரக்கூடிய நேரத்தில் ஆச்சரியமான சில விடயங்களை நாம் கேள்விப்படுகிறோம். ஒரு காலத்திலே போதைக்கு அடிமைப்பட்டவர்கள், போதை வியாபாரம் செய்தவர்கள் யார் தெரியுமா? ஆண்களாக இருந்தார்கள். இன்று எங்களுடைய பெண்களும் தொடர்பு பட்டிருக்கிறார்கள், அதற்கு அடிமையாக இருக்கிறார்கள். மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு காலத்திலே வாலிபர்கள் பாவம் செய்தார்கள். இன்று வயோதிபர்களும் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்திலே திருமணம் முடிக்காதவர்கள் இன்று திருமணம் முடித்தவர்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, இது கியாமத்துடைய அடையாளமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே கூறினார்கள், பாவங்கள் அதிகரிப்பது கியாமத்துடைய அடையாளம் என்ற கருத்திலே நிறைய ஹதீஸ்கள் வந்திருக்கிறது. பாவங்கள் அதிகரிக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எங்களுடைய மூதாதையர்கள் கேள்விப்படாத நோய்களை கொண்டு அல்லாஹ் எங்களை சோதிப்பான். இன்று பிறக்கக்கூடிய குழந்தை நோயுடன் பிறக்கிறது. நோயில்லாத யாரையும் பார்க்க முடியாத ஒரு நிலைக்கு இந்த உம்மத் முழு உலகமும் தள்ளப்பட்டிருக்கிறது. மிக பயங்கரமான நோய்களை கொண்டு அல்லாஹ் உம்மத்தை சோதித்துக் கொண்டிருக்கிறான். அதற்கான காரணம் நாம் செய்யக்கூடிய பாவங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே கூறினார்கள், சில பாக்கியங்களை அல்லாஹ் மனிதனுக்கு முடிவு செய்வான். அல்லாஹ் சாலிஹான நல்ல ஒரு குழந்தையை கொடுக்கின்றான், நல்ல மனைவியை கொடுக்கிறான், ஹலாலாக வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுக்கிறான். இவை அனைத்தும் அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த பாக்கியங்கள். ஆரோக்கியம் என்பது ஆகப்பெரிய பாக்கியம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அன்பு நபி அவர்கள் ஹதீஸிலே கூறினார்கள்,
நிஅமத்தானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீருன் மினன் நாஸ் அஸ்ஸிஹத்து வல் ஃபராக். அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்த 2 நிஅமத்துகள் அதிகமான மக்கள் அதை நஷ்டத்திலே கழிக்கிறார்கள். அதில் ஒன்று அஸ்ஸிஹா, ஆரோக்கியம், அடுத்தது ஓய்வு நேரம் என்று சொன்னார்கள். மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, ஆரோக்கியம் அல்லாஹ் கொடுத்த ஆகப்பெரிய நியமத், அருட்கொடை. அன்பு நபி அவர்கள் ஹதீஸிலே கூறினார்கள், எங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஆகப்பெரிய அருட்கொடை என்ன தெரியுமா? படைத்த அல்லாஹ்வை நம்பக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறார். இந்த நாட்டிலே நாங்கள் 9 அல்லது 10% தான் முஸ்லீம்களாக வாழுகின்றோம். ஒருவர் ஈமான் கொண்டிருக்கிறான், அவன் உலகத்திலே என்ன பாவம் செய்தாலும் அல்லாஹ்வை இணை வைக்கக்கூடிய பாவத்தை தவிர எந்த பாவத்தை செய்தாலும் எல்லா பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுவார். அவன் செய்த பாவத்துக்காக தண்டனை கொடுக்கப்படும், அல்லது சில நேரத்தில் எல்லா பாவத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடலாம். அவன் சுவர்க்கத்தில் நுழைவான், அவனுக்கு நிரந்தரமாக அல்லாஹ் சுவர்க்கத்தை கொடுப்பான், தற்காலிகமாக நரகத்திலே தண்டிக்கப்படுவான். ஆனால் ஒரு மனிதன் உலகத்திலே நல்ல மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான், நல்லவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். படைத்த அல்லாஹ்வை நம்பக்கூடிய பாக்கியம் அவனுக்கு கிடைக்கவில்லை. எவ்வளவு நன்மையான காரியங்களை செய்தாலும் அவன் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவனாக இருந்தால் நிரந்தரமான நரகத்தில் இருப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு நபி தோழர் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். முக்கியமான நபி தோழர். இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, இன்று எகிப்து நாடு இருக்கிறது. அந்த நாட்டை ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்திலே வெற்றி கொள்ளப்படுகின்றது. அதற்குரிய தளபதியாக இருந்தவர்கள் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களுக்கு வரலாறு கூறுகின்றது ஃபாத்திஹு மிஸ்ர் என்பதாக சொல்லுகின்றது. ஃபாத்திஹு மிஸ்ர் என்றால் மிஸ்ரை வெற்றி கொண்டவர். அவருடைய பெயரிலே அங்கு ஒரு மஸ்ஜித் அமைக்கப்பட்டிருக்கிறது, ஜாமி அம்ர் இப்னுல் ஆஸ். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஆரம்பத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, கொஞ்சம் தாமதமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்பு நபி அவர்களை சந்திக்கிறார்கள். அன்பு நபியிடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் உயர்ந்த கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த கலிமாவை சொல்லி இருக்கிறேன், எனக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி என்ன என்று கேட்டார்கள். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், அல் இஸ்லாமு யஜுபு மாகான கப்லஹு என்பதாக சொன்னார்கள். அல் இஸ்லாமு யஜுபு மாகான கப்லஹு என்றால் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிவிட்டால் அவர் எவ்வளவு காலம் அதற்கு முன்னால் உலகத்தில் வாழ்ந்திருந்தாலும் சரி, என்ன பாவங்களை செய்திருந்தாலும் சரி, அது சிறிய பாவங்களாக இருக்கலாம், பெரும் பாவங்களாக இருக்கலாம், ஆகப்பெரிய பாவம் அவர் அல்லாஹ்வுக்கு இணை வைத்திருக்கிறார். மௌத் நெருங்கிய நேரத்திலே கலிமா சொல்லுகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல் இஸ்லாமு யஜுபு மாகான கப்லஹு. நீங்கள் சொன்ன இந்த கலிமா எப்படிப்பட்ட கலிமா தெரியுமா? நீங்கள் இதுவரை காலமாக செய்த எல்லா பாவத்தையும் அல்லாஹு தஆலா மன்னித்து விட்டான். எவ்வாறு மன்னிக்கிறான் தெரியுமா? மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், ஒரு மனிதன் உலகத்திலே அல்லாஹ்வுக்கு மாற்றமாக ஏதாவது ஒரு பாவத்தை செய்து விட்டால், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமாக உலகத்தில் வாழ்ந்து விட்டால், உலகத்திலே இருக்கக்கூடிய பொருட்களை அல்லாஹ் சாட்சியாக ஆக்கி விடுகின்றான். அவனுடைய உடல் உறுப்புகள் சாட்சியாக மாறுகின்றது. அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், வதுகல்லிமுனா ஐதீஹிம் வதஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். ஒளிந்து மறைந்து பாவம் செய்தாலும் கூட சிலர் ஒளிந்து மறைந்து பாவம் செய்கிறார்கள். அதற்குரிய ஆகப்பெரிய ஆயுதம் தான் இன்று இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்களாக இருக்கிறது. மஸ்ஜிதுக்கு வந்தாலும் சிலருக்கு அதை விடுவது சரி சிரமம். சிலர் மஸ்ஜிதுக்கு வந்தாலும் அதனுடன் தான் இருக்கிறார்கள். போதையை விட்டவர்கள் கூட போனை விட மாட்டார்கள்.
நிறைய பாவங்களை ரகசியமாக செய்து கொண்டிருக்கிறோம். பேசக்கூடிய நான், கேட்கக்கூடிய நீங்கள் எல்லோரும் தான். யாரும் விதிவிலக்கில்லை என்று சொல்ல முடியாது. படைத்த அல்லாஹ்வை உள்ளத்தினால் பயப்படக்கூடிய தக்வாதாரிகளை தவிர எல்லோரும் சிக்கி இருக்கிறார்கள். நன்மை என்ற பெயரிலே பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், சில மக்களுக்கு தெரியாது நாம் வழிகேட்டிலே இருக்கிறோம் என்று தெரியாது. அல்லதீன ظل سعيهم في الحياة الدنيا وهم يحسبون انهم يحسنون صنعا. அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், வழிகேட்டிலே இருக்கிறார்கள், பாவத்திலே இருக்கிறார்கள். ஏதோ இதிலே நலவுகள் இல்லை என்று சொல்லவில்லை, நலவுகள் இல்லை என்று சொல்லவில்லை, நலவுகள் இருக்கிறது. ஆனால் சிலருக்கு பிரயோஜனங்கள் இருக்கிறது, பலருக்கு பாவத்துக்கு துணையாக இருக்கிறது. அதனுடைய பிரயோஜனத்தை அடையக்கூடியவர்கள் கூடி அதிகமாக சில நேரத்திலே பாவம் செய்கிறார்கள். பெண்களும் சிக்கிவிட்டார்கள். பெண்கள் அவர்களுடைய ஒழுக்கமே இல்லாமல் போவதற்கு காரணம் ஸ்மார்ட் போன்களாக இருக்கிறது. வாலிபர்கள் ஒழுக்கத்தையே மறந்து விட்டார்கள். படிப்பை விட்டு, மஸ்ஜிதை விட்டு, குர்ஆனை விட்டு தூரப்படுத்தப்பட்டு விட்டார்கள். மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களை, பயங்கரமான சோதனையாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர், அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், ஒளிந்து மறைந்து யாருக்கும் தெரியாமல் நாங்கள் பாவம் செய்தாலும் எங்களுடைய உடல் உறுப்புகள் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் பேச வைப்பான். அல்லாஹ் கூறுகின்றான், உங்களுடைய வாய்களுக்கு நாங்கள் பூட்டை போடுவோம், உங்களுடைய கைகளும் கால்களும் எங்களுடன் பேசும் என்பதாக கூறுகின்றான். இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், எங்களுடைய தோல் இருக்கிறது, இந்த மேல் தோல் இருக்கிறது, இது அல்லாஹ்வுடன் பேசுமாம். வகாலு லிஜுலூதிஹிம் லிம ஷஹித்தும் அலைனா காலு அன்தகன அல்லாஹுல்லதி அன்தக குல்ல ஷை. அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், எங்கட தோல் அல்லாஹ்வுடன் பேசும். என்ன பேசும்டா? நாங்க உலகத்துல செய்யற பாவங்களை பத்தி அல்லாஹ் கிட்ட முறைப்பாடு செய்யும். நாங்க தோலோட பேசுற செய்தியை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வகாலு லிஜுலூதிஹிம் லிம ஷஹித்தும் அலைனா, நாங்க தோலிடத்தில் கேட்போம், ஏன் நீங்க எங்களுக்கு எதிராக அல்லாஹ் கிட்ட சாட்சி சொல்றீங்க அப்படின்னா நீங்க எங்களை அல்லாட்ட மாட்டி கொடுத்துட்டீங்களேன்னு நாங்களே சொல்லுவோமா? அப்ப அந்த தோல் சொல்லுமா, காலு அன்தகன அல்லாஹுல்லதி அன்தக குல்ல ஷை, எல்லா பொருட்களுக்கும் பேசக்கூடிய திறனை கொடுத்த அல்லாஹ் எங்களுக்கும் பேசக்கூடிய ஆற்றலை தந்தான், அதனால நாங்க உங்களை காட்டி கொடுக்கிறோம்ன்ற மாதிரி தான் சொல்லுவோம். மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, பாவம் தவறு செய்த ஆக்களுக்கு தப்பவே கிடைக்காது, தப்பேலாது. எவ்வளவு துணிவோடு எங்க பாவம் செஞ்சாலும் அங்க எந்த துணிவும் கிடையாது, யாரும் யாருக்கும் உதவி செய்ய மாட்டார்கள், அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான். எனவே மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, எங்கட உடல் உறுப்புகள் எங்கட எதிரியாக மாறும், எங்கட குடும்பம் எங்கட எதிரியாக மாறுவா. அது மட்டும் இல்ல, அல்லாஹ் தஆலா சொல்றான், யௌமஇதின் துஹத்திஸு அக்பாரஹா, நாளைக்கு மறுமை நாளையில பூமி அதனுடைய செயல்களை, அதனுடைய செய்திகள் அல்லாஹ் கிட்ட சொல்லுமாம். சஹாபாக்கள் கேட்டாங்க, மா அக்பாருஹா யா ரசூலல்லாஹ், பூமியுடைய செய்தி என்ன யா ரசூலல்லாஹ்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்க பூமிக்கு மேலால வாழக்கூடிய காலத்துல எந்த இடத்துல இந்த பாவத்தை, இந்த நேரத்துல இந்த பாவத்தை நீங்க செஞ்சீங்களோ அந்த இடம் அல்லாஹ் கிட்ட உங்களை பத்தி சாட்சி சொல்லுங்க. மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து இந்த கலிமாவுடைய சிறப்பு அன்பு நபி சொன்னாங்க. அதனால படைச்ச அல்லாஹ் எங்களோட கொண்ட இரக்கம் தான் எங்களுக்கு எங்கட கலிமாட பொறுமதி விளங்குது இல்ல, அந்த கலிமா சொல்லக்கூடிய பாக்கியம் எங்களுக்கும் எங்கட குழந்தைகளுக்கும் அல்லாஹ் தந்து. நாங்க யாரும் முயற்சி செய்யாம அல்லாஹ் தந்த கலிமா. இன்னைக்கு சில மக்கள் கலிமாவை முயற்சியோட கலிமாவை விளங்கி கலிமா சொல்றாங்க, அந்த மக்களை மதிக்கிறதுக்கு யாரும் இல்லை. மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, அன்பு நபி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, அல் இஸ்லாமு யஜுபு மா கான கப்லஹுண்டா, நீங்க இது வரைக்கும் செஞ்ச பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சிட்டான். எப்படி மன்னிச்சிட்டான்டா, நீங்க இது வரைக்கும் இந்த காலம் வரைக்கும் செஞ்ச பாவத்துக்கு எந்த சாட்சியும் உலகத்துல இல்லன்ற கருத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்ப அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அடுத்த கேள்வியை கேட்டான், யா ரசூலல்லாஹ்,
நான் கொஞ்சம் தாமதமாகித்தான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறேன். நான் இஸ்லாத்துக்கு ஆரம்பத்துல வரக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கல. அல்லாஹ் குர்ஆன்ல ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களை பத்தி சொல்ற நேரம் அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் அவங்க முந்தின கூட்டம் அல்லாஹ் தஆலா அவங்களோட சிறப்புகளை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். முக்கியமான சஹாபாக்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்துக்கு வந்தான். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முதலாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பெண்களை முதலாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு வாலிபர்கள் முதலாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். அதுக்கு பின்னால படிப்படியாக கொஞ்சம் சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் தாமதமாக இஸ்லாத்துக்கு வந்த ஆக்கல்ல ஒருத்தர். அவங்க கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை நாங்க செய்யறோம். இன்றைக்கு பெரும்பான்மை சமூகத்தில் இருக்கக்கூடிய சில சகோதரர்களை பார்த்தா ஆச்சரியமான வாழ்க்கை. நாங்க பொய் பேசினாலும் அவங்க பொய் பேச மாட்டாங்க. நாங்க மோசடி செஞ்சாலும் அவங்க மோசடி செய்யறது இல்ல. நாங்க வாக்கு மாறுற ஆட்கள் தான் பெரும்பாலும் அவங்க வாக்கு மாறுறது இல்ல. நாங்க எங்கட பெற்றோரை சரியா மதிக்கிறது இல்ல, ஆனா அவங்க மதிச்சு வாழ்றாங்க. நாங்க மக்களை கண்ணியப்படுத்துறது இல்ல, அவங்க கண்ணியப்படுத்துறாங்க. அப்படி சில மக்கள் அல்லாஹ் உலகத்துல வச்சுக்கிறாங்க. அப்படி சில நல்ல செயற்களை செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. நாங்க கூட சில நேரம் சொல்ற எப்படின்னா, களிமா மட்டும் தான் இல்லை, எங்களை விட நல்ல மனுஷன் சொல்றோம். களிமா மட்டும் இல்லாண்டா நஷ்டமே நஷ்டம் தான், நஷ்டமே நஷ்டம். மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்பு நபி கிட்ட வந்தாங்க, கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நான் நீங்க சொல்ற நல்ல விஷயங்களை இந்த களிமா சொல்ல முந்தி நான் செஞ்சிக்கிறேன் யா ரசூலல்லாஹ். ஆனா களிமா தாமதமாகினதுனால நான் செஞ்ச நன்மையான காரியங்களுக்குரிய நன்மை கிடைக்காதேன்னு கவலைப்பட்டான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து சொன்னாங்க, அஸ்லம்த அலா மா அஸ்லப்த மின் கைர், நீங்க கவலைப்பட வேணாம். ரசூல் அப்படி சொல்லல, ரசூலா அந்த தோரணையில தான் சொன்னாங்க. அன்பு நபி சொன்னாங்க, அஸ்லம்த அலா மா அஸ்லப்த மின் கைர், நீங்க இந்த களிமா சொல்ல முன்னால எந்த நல்ல காரியங்களை நீங்க செஞ்சீங்களோ, இந்த களிமா எவ்வளவு பொறுமதிண்டா, முந்தி செஞ்ச பாவங்கள் எல்லாம் எல்லாம் மன்னிக்கிற மாதிரி நல்ல காரியங்களுக்குரிய கூலியோட சேர்த்து தான் நீங்க இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதர, ஈமான் அவ்வளவு பொறுமதி. உலகத்துடைய மாற்றம் ஈமான வச்சுதான். எங்கட ஈமான் சரியாக இருக்குமாக இருந்தால், படைச்ச ரப்பு அல்ல முழுமையான நம்பிக்கை இருக்குமாக இருந்தால், உலகத்துடைய மாற்றம் எங்களை வச்சுட்டான். ஈமான்ட குறைபாடு, அதனால முழு உலகத்திலேயும் முஸ்லிம்களுக்கு சோதனை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொன்னாங்க, தாயுடைய கற்பறையில நாங்க சரியா 4 மாசங்கள் கழிக்கிற நேரம் தான் எங்களுக்கு ரூஹ் கொடுக்கப்படும். ரூஹ் கொடுக்கப்படக்கூடிய நேரம் சில விஷயங்கள் எல்லாம் முடிவு செய்யறான். சோதனை அர்த்தம் என்னாண்டா, முடிவு செஞ்ச விஷயத்தை நாங்க அடையிறோம், ஆனா எங்கட உள்ளம் சொல்லுது நாங்க அடைஞ்சோம், எங்கட திறமையால அடைஞ்சோம். எல்லாரும் நினைக்கிறாங்க ஆட்சி மாற்றத்துக்கு காரணம் நாங்கன்னு நினைக்கிறாங்க. நாங்க ஒன்றும் இல்ல, இதுதான் சோதனை என்று சொல்றது. அல்லாஹ் முடிவு செஞ்சது நடக்குது, ஏதோ கயிறு இருந்தா நடக்கணும்னு நாங்க துவா செய்வோம். மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, சோதனைன்றது இதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் தாயுடைய கற்பறையில 4 மாதங்கள் முடிக்கும் போது தான் உயிரை தாரான், அது வரைக்கும் உயிர் இல்லை. 4 மாதங்கள் குழந்தை அல்லாஹ் தஆலா மாற்றக்கூடிய முறை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நாங்க நுத்வாவை இந்திரியத்தை இரத்த கட்டிய சதை கட்டிய எலும்பாக மாத்தினோம் அல்லாஹ் தஆலா சொல்றார். சதை கட்டிய எலும்பாக மாத்தினோம். சும்மா خلقنا النطفة علقة فخلقنا العلقة مضغة فخلقنا المضغة عظاما. அல்லாஹ் சொல்றார். அல்லாஹ் சதையை எலும்பாக மாத்துறான். யாருக்கும் செய்யலாத வேலை. எலும்பு சதையாக மாறுது, சதை எலும்பாக மாறுது. விந்து அல்லாஹ் தஆலா எப்படி மாத்துறான், இரத்த கட்டிய சதக்கட்டியாக, அது எங்கிட்ட கற்பனைக்கப்பட்டது கேளு, இரத்தம் சதையாக மாறுது. அல்லாஹ் சொல்றான். வித்தியாசமான விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆச்சரியமா அல்லாஹ்வுடைய சக்தி அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்துறான். நாங்க முதுகாண்டு சொல்லக்கூடிய நாங்க இந்த சதக்கட்டி அப்படியே எலும்பாக நாங்க மாற்றோம்.
எலும்புக்கு வேலை, நாங்க மாமிசத்தை கொண்டு உங்களை ஒரு உருவமாக ஆக்கினோம், அது வரைக்கும் உங்களுக்கு உயிர் இல்லை அல்லாஹ் சொல்றார். மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்கள், உயிர் கொடுக்கப்படும் போது அல்லாஹ் தஆலா சில விஷயங்களை முடிவு செய்யறான். அதுல ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்றைக்கு உலகத்துல நீங்க அனுபவிக்கிறது எல்லாத்தையும் அல்லாஹ் முடிவு செய்யறான். உலகத்துல அனுபவிக்கிறேன்டா, சாப்பிடுற சாப்பாடு, குடிக்கிற பானங்கள், எங்கட மனைவி, எங்கட குழந்தை, எங்கட வியாபாரம், எங்கட தொழில், எங்கட உத்தியோகம், எங்களுக்கு அல்லாஹ் தார பொறுப்புகள், எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆட்சி அதிகாரம், பட்டம், பதவி எல்லாம் அல்லாஹ் முடிவு செஞ்சது. மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அடுத்தது உங்களோட அஜல் அல்லாஹ் முடிவு செய்யறான். எங்கட தவணை முடிவு செய்யப்பட்டது. இந்த நேரம் எங்களுக்கு மௌத் வரும்னு தெரியாது. ஒவ்வொரு செகண்டும் மௌத்தை நாங்க எதிர்பார்த்தா எங்களோட வாழ்க்கையில மாற்றம் வரும். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அக்ஸிரு திக்ர ஹாதிமில் லஸ்ஸாத். உலகத்துடைய இன்பங்கள் தற்காலிகம். எவ்வளவு வசதியோட வாழ்ந்தாலும் மௌத்துக்கு பின்னால எந்த வசதியும் இல்லை, எந்த பட்டம் பதவி ஒன்றும் இல்லை. வசதியோட வாழ்ந்த எத்தனையோ பேர் தனியா நிக்கிறான். எங்கட உயிரிலும் மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருடைய வாழ்க்கை கிட்டத்தட்ட 1400 வருஷங்களுக்கு மேல. அல்லாஹ் தஆலா அதை சுவர்க்கமாக ஆக்குறது உலகத்துடைய வாழ்க்கையை வச்சுட்டான். நாங்க எல்லாரும் யோசிக்கணும், உலகத்துடைய வாழ்க்கை கொஞ்சம் அற்பமான சொற்பமான வாழ்க்கை. அந்த காலத்துல மக்களோடு அன்பா ஈக்கணும், இரக்கமாயிக்கணும். தேர்தல் காலங்கள்ல நாங்க யாரும் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க கூடாது, பிரச்சனை படுத்தவும் கூடாது, பிரச்சனையாளர்களாக நாங்க மாறவும் கூடாது. நாங்க ஒத்துமையாயிக்கணும். எங்களுக்கு விருப்பமான ஒருத்தருக்கு எங்கட ஓட்ஸ கொடுக்கலும். யாரையும் நேசக்கூடாது, பேசக்கூடாது. பேசினா அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அவர் செய்யாத ஒன்றை நாங்க சொல்லிட்டா அது அவதூறாக மாறும், அவதூறாக மாறும். தேர்தல் காலங்கள்ல கீபத், புறம் நிறைய பேசுறாங்க. புறம் தான் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க சஹாபாக்கள். அன்பு நபி சொன்னாங்க, புறம் எவ்வளவு பெரிய பாவம் தான். விபச்சாரத்தை விட பெரிய பாவம். விபச்சாரத்தை விட பெரிய விபச்சாரம் தான் எவ்வளவு பயங்கரம். புகாரில வரக்கூடிய ஹதீஸ், அந்த பாவத்தில் ஈடுபடக்கூடிய நேரம், விபச்சாரம் சொல்லக்கூடிய பாவத்தில் ஈடுபடக்கூடிய நேரம் அவருடைய ஈமான் கலட்டப்படும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா யஸ்னி ஜானி ஹீன யஸ்னி வஹுவ மூமின் ஹதீஸ் சொல்லப்படும். அதை விட பெரிய பாவம். காரணம் என்னடா, விபச்சாரம் செய்தவர் உள்ளத்தால கவலைப்பட்டு அல்லாஹ் கிட்ட கண்ணீர் வடித்தால் அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பான். ஆனா புறம் பேசிட்டா, யார பத்தி எவ்வளவு அரசியல்வாதியை பத்தி நாங்க பேசுறோம், அல்லாஹ் மன்னிக்கிறேன். சஹாபாக்கள் கேட்டாங்க, கீபத்துண்டா என்ன, புறம்டா என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஸிக்ருக அஹாக பிமா யக்ரா. உங்களோட சகோதரர் பத்தி அவர் இல்லாத நேரத்தில் அவருக்கு வெறுப்பான ஒரு விஷயத்தை நீங்க சொல்றதுன்னு சொன்னா. உண்மையிலே சில நேரம் அரசியல் செய்யக்கூடிய காலத்துல போய் புரட்டு எல்லாத்தோடையும் செஞ்சிருப்பாங்க. அது அல்லாஹ் பாப்பா, அல்லாஹ் பாப்பா. நாங்க பேசி சும்மா பாவத்தாளியாக கூடாது. கசீர் இப்னு கசீர் இல்ல, அழகான ஒரு சம்பவம் பதிவு செய்யலாம். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல மிக முக்கியமான 2 சஹாபி இருந்தாங்க. எல்லாருக்கும் தெரியும், அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா. நிறைய சிறப்புகள். அன்பு நபி சொன்னாங்க, இக்ததுல் பில்லதீனி மின் பாதி, அபூபக்கர் உமர் என்று சொன்னாங்க. என்ன மௌத்துக்கு பிறகு நீங்க பின்பற்றதுக்கு மிக தகுதியான 2 பேர் அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா. அன்பு நபி சொன்னாங்க, வானத்துல 2 அமைச்சர், பூமியில 2 பேர். வானத்துல எனக்குள்ள அமைச்சர்மார் ஜிப்ரீல், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். பூமியில ஹஜ்ரத் அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நிறைய சம்பவம். மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த 2 பேரும் ஒரு பிரயாணம் போறாங்க. பிரயாணம் போனா முக்கியமான ஆட்கள், அவங்களுக்கு பணிவிடைக்காக வேண்டிய ஒருத்தரை கூட்டிக் கொண்டு போறாங்க. கூட்டிக் கொண்டு போனவங்க என்ன செஞ்சாங்கடா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வேண்டி தூங்குறாங்க. பணிவிடைக்கு வந்தவர் நன்மையை நாடி வந்தவர். அவர்கிட்ட சொன்னாங்க, ஏதாவது சாப்பாடு சமைச்சிட்டு தூங்குங்க. இவங்க 2 பேரும் தூங்கிட்டாங்க. அவரும் டயர்ட் ஆயிக்கலாம், அவரும் தூங்கிட்டார். 2 பேரும் எழுப்பி பார்த்தாங்க, அவர் தூக்கம், சாப்பாடு சமைக்கப்படலை.
யார் 2 பேர்? சுப்ஹானல்லாஹ், அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா. அன்பு நபியுடைய வாயால பல தடவை சுவர்க்கம் சொல்லப்பட்ட ஆட்கள். மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, 2 பேர்ல ஒருத்தர் சொன்னாங்க இன்னஹு லனஊம் என்று சொன்னாங்க. இன்னஹு லனஊம் தான் நாங்க சொன்னோம் இந்த கும்பகர்ணன் மாதிரி எந்த நேரம் தூக்கம். ஒருத்தர் ஜும்மாக்கு வந்து தூங்குறார். அவர் தூங்குறதுனால அவருக்கு அல்லாஹ் பாவத்தை எழுதுறதில்லை. ஆனா இன்னொருத்தர் பார்த்து பாருங்களேன், ஜும்மால தூங்குறார், இவர் பாவத்தாளி ஆயிட்டார். இதுதான் தீன். தூங்குறார் என்று சொல்றதே பாவம். ஏன்னா அவருக்கு விருப்பம் இல்லை. அவர குறைய நாங்க பேசுறத அவர் விரும்ப மாட்டார். சொன்னது 2 பேர்ல ஒருத்தர் சொன்ன வார்த்தை என்ன? நல்லா தூங்குற ஒருத்தர் என்று சொன்னான். இன்னும் ஒருத்தர் சொன்னார், ஒருத்தர் கேட்டார். சொன்னவங்க யாரும் உயர்ந்த சஹாபாக்கள். அல்லாஹ் படிப்பினைக்காக வேண்டி இது அல்லாஹ் எங்களுக்கு வெளிப்படுத்துறான். மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அவர் எழுப்பினாரு. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஏதாவது உணவு கொண்டு வரும்படி அனுப்பினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உணவு கேட்டாங்களா? அவங்க தானே சாப்பிட்டுட்டாங்களேன்னு சொன்னாங்க. இது இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ், யா அய்யுஹல்லதீன ஆமனு யுதனிபு கஸீரம் மினல்-ظن இன்ன பஅத-ظن இஸ்முன் வலா தஜஸ்ஸசு வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா. இந்த குர்ஆனுடைய ஆயத்தை கீழே கொண்டு வந்து இந்த சஹாபி யோசிச்சிருக்கலாம், நாம் வந்த இந்த இடவழி நேரத்துள்ளுக்கு சாப்பாடு ஒன்றிக்கலாம் வேண்ட முக்கியமான ஆக்கள். இவர் வந்து சொன்னாரு, ரசூலுல்லாஹ் நீங்க சாப்பிட்டேன்னு சொன்னாங்களே, இவங்களுக்கு பயம் வந்துருச்சு, நாங்க சாப்பிடவே இல்லையே. உடனே அன்பு நபிகிட்ட போனாங்க, யா ரசூலல்லாஹ் நாங்க சாப்பிடவே இல்லை யா ரசூலல்லாஹ், நீங்க சாப்பிட்டதாக சொல்றீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உங்களோட பற்களுக்கு இடையில அந்த சகோதரருடைய மாமிசம் தொங்குறத நான் பார்க்கிறேன். இல்லான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, தேர்தல் எங்களுக்கு பெரிய சோதனை, மூமின்களுக்கு பெரிய சோதனை. 4 பேர் சேர்ந்தா இன்னும் உத்தர வச்சு கழுவுறது தானே கிட்ட வேலை. அல்லாஹ் எங்களை எல்லாரும் மன்னிக்கும். இவங்க 2 சஹாபாக்களும் சொன்னாங்க, யார சொல்ல எங்களுக்கு நீங்க துஆ செய்யுங்க, எங்கட பாவத்துக்கு மன்னிப்பு தேடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஃபல் யஸ்தக்ஃபிர் லகுமா அஹூகுமான்னு சொன்னாங்க. உங்களோட பாவத்தை மன்னிப்பு தேடணும் யாருன்னா, நீங்க யாரை பத்தி பேசினீங்களோ அவர்கிட்ட நீங்க மன்னிப்பு கேளுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர்கிட்ட சொல்லுங்க, உங்கள்ட்ட அல்லாஹ் கிட்ட அல்லாஹ்வுக்கிட்ட உங்களுக்காக வேண்டி இஸ்திக்பார் செய்ய சொல்லி. இது கீபத், இது புறம். சில நேரம் எங்களுடைய எதிர்கட்சியில் உள்ள ஆக்கள், அவங்க முஸ்லீம் சகோதரர்களா இருக்கலாம், கோபத்துல நாங்க அவர் செய்யாததை சொல்றது. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் கீபத்துண்டா என்ன? ذிக்ருக அஹாக பிமா யக்ரா. அவருக்கு விருப்பம் இல்ல, அவர் இல்லாத நேரம் மத்தவங்கள்ட்ட சொல்றது. சஹாபாக்கள் கேட்டாங்க, அது அவருக்கு இருந்தாலுமான்னு கேட்டான். உதாரணமா தொழாத ஒருத்தர் மஷூராண்ட அடிப்படையில் அவர் தொழுகிறார் இல்லைன்னு சொல்லலாம். இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அவரை அவமானப்படுத்தணும்ன்ற நோக்கத்துல தொழாத ஒருத்தரை பார்த்து அவர் தொழுகிறார் இல்லைன்னு சொன்னாலும் முசீபத்தான். மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, தொழாத ஒருத்தரை பார்த்து அவர் தொழுகிறார் இல்லைன்னு கேவலப்படுத்துற நோக்கத்துல சொன்னாலும் முசீபத். பாவம் செய்யறவங்க பாவம் செய்வாங்க, ஆனா மத்தவங்க தண்ட பாவத்தை பத்தி பேசுறத விரும்ப மாட்டாங்க. மனிதன் இயல்பு இதுதான். அப்ப மூமின்களோட ஹக்க நாங்க எப்படி பேணணும், இந்த அளவுக்கு பேணணும். இன்னைக்கு அல்லாஹ் அரசியல் காலம் வந்துட்டு, அரசியலுடைய மேடைகள் வந்தா, இன்திகாப் என்று சொல்லக்கூடிய தேர்தல் காலத்துல நாங்க அல்லாஹ் தான் எங்களை மன்னிக்கணும், இவ்வளவு பாவம் நாங்க செய்யணும். சஹாபாக்கள் கேட்டாங்க, நாங்க அவரை பத்தி பேசுற விஷயம் அவருக்கு இருந்தாலுமா? இருந்தா தான் நீங்க போய் பேசுறது புறம், அவர் இல்லாட்டே பக்கத்து பஹத்தஹூன்னு சொன்னார். பக்கத்து பஹத்தவுண்டா அவரை பத்தி அவதூறு சொல்லிட்டீங்கன்னு சொன்னார். மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்கள், அதனால நாங்க இருக்கக்கூடிய காலம் ஒரு பயங்கரமான காலம். இந்த நேரத்துல நாங்க செய்ய வேண்டிய வேலை என்னண்டா, அதிகமா சதக்கா கொடுக்கணும், மஸ்ஜிதோடு எங்களை தொடர்பாக்கணும். எங்கட கால நேரங்கள் அதிகமா மஸ்ஜிதுல நாங்க கழிக்கணும். மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்ட கேள்வி,
லேட்டாகி இஸ்லாத்துக்கு வாராங்க, தாமதமாகி வாராங்க, நேரத்தோட வந்து இருந்தா நன்மை கிடைக்குமோன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க சொன்ன களிமா எவ்வளவு பெருமதியான களிமாண்டா, நீங்க ஏற்கனவே செஞ்ச நன்மையான காரியங்களுக்குரிய கூலியும் அல்லாஹ் தஆலா. மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர், எனவே அல்லாஹ் முடிவு செஞ்சது தான் நடக்குது. எங்கட அஜல முடிவு செஞ்ச மாதிரி, எங்கட ரிஸ்க முடிவு செஞ்ச மாதிரி அந்த ரிஸ்குக்கு இதெல்லாம் அடங்கும். நாங்க யாருக்கு ஆட்சிக்கு கீழே இருக்க போறோம்ன்றது அல்லாஹ் தஆலா முடிவு செஞ்சிட்டான். முடிவு நல்ல முடிவா வாரத்துக்கு நாங்க செய்ய வேண்டிய வேலை நிறைய சதக்கா தர்மம் செய்யணும், ஹலால் ஹலால் ஹராம்ல பேணுதலாகணும், மஸ்ஜிதோட தொடர்பாகணும், அல்லாஹ் கிட்ட நாங்க துஆ செய்யணும். அப்ப எங்களுக்கு அஜல் முடிவு செஞ்ச மாதிரி இந்த உலகத்துக்கும் ஒரு அஜல் அல்லாஹ் முடிவு செஞ்சிருக்கிறான். உலகம் நிரந்தரம் இல்ல, நாங்க மௌத்தா போற மாதிரி உலகத்துக்கும் மௌத் அல்லாஹ் முடிவு செஞ்சிருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குல்லு மன் அலைஹா ஃபான் வயபுகா வஜ்ஹு ரப்பிக ذுல் ஜலாலி வல் இக்ராம். ஒரு நாள் அல்லாஹ் மட்டும் இருந்தான், இன்னும் ஒரு நாள் வரப்போகுது, உலகம் அப்படி அழிக்கப்படும், படைச்ச அல்லாஹ் மட்டும் இருப்பான். அந்த நேரம் அல்லாஹ் தஆலா கேட்பான், ஐனல் முத்தகப்பீரூன் ஐனல் ஜப்பாரூன் என்று கேட்பான். உலகத்தை அடக்கி ஆழ்ந்தாக்கள் எங்க, உலகத்துல பெருமை அடிச்சாக்கள் எங்க அல்லாஹ் கேட்பான். ஒத்தரும் இல்லை, எல்லாம் முடிஞ்சு. முழு படைப்பினங்களை அல்லாஹ் அழிச்சிடுவான். அல்லாஹ் மட்டும் தனித்து நிற்கக்கூடிய ஒரு நாள் வரத்தான் போகுது. மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே உலகத்துக்கும் ஒரு முடிவு அல்லாஹ் வச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்துடைய முடிவு என்னன்னா கலிமான்னு சொன்னாங்க. லா தகூமு ஸாஅத்து அலா ரஜுலின் யகூலு அல்லாஹ் அல்லாஹ்னு சொன்னாங்க. அவ நானும் நீங்களும் விளங்கணும் என்னாண்டா, நானும் நீங்களும் சொல்லிக்கிற கலிமா எவ்வளவு பொறுமதியான கலிமா, எவ்வளவு பொறுமதியான கலிமா. அன்பு நபி ஹதீஸ்ல சொன்னாங்க, ஒரு மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றார், ஒரு வாப்பா தண்ட பிள்ளைக்கு துஆ செய்றார். என்ன வாப்பமாருக்கு டைமே இல்லை, பிள்ளைய பார்க்கவே டைம் இல்லை. சில வாப்பாக்கு எத்தனை புள்ளைன்னே தெரியாது. சில வாப்பாக்கு உங்களுக்கு எத்தனை புள்ள ஹாஜின்னு கேட்டா அவர் யோசிக்கிறார், புள்ளைட பேரும் பாடம் இல்லை, முழு டைம் பஜார்ல தான் கொடுக்கிறார். சில புள்ளவங்களுக்கு குர்ஆனே ஓத தெரியாது. அண்மையில் ஒருத்தர் வெளிநாட்டுல அரபு நாட்டுல எங்கட அவரோட குடும்பத்தோட தொழில் செஞ்சுட்டு வாரார், 3 புள்ளவங்களோட வாரார். படிப்பினைக்கு நான் சொல்றேன், 14, 12, 9 வயசு, குர்ஆனை பார்த்து ஓதவே தெரியாது. எங்கட சமூகத்துல எவ்வளவு புள்ளவங்க, அப்ப வாப்பமாருக்கு எவ்வளவு பெரிய தேவைகள். நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லக்கூடிய கலிமா ஒரு வாப்பா புள்ளைக்கு செய்யக்கூடிய துஆ தெரியலாம அல்லாஹ்ட அரிச போய் அடையும் சொன்னாங்க. கலிமா அவ்வளவு பொறுமதி. நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, லா தகூமு ஸாஅத்து அலா ரஜுலின் யகூலு அல்லாஹ் அல்லாஹ். பூமியில் எங்களை மாதிரி ஒரு மூமின் உலகத்தில் இருக்கும் வரைக்கும் இந்த உலகம் அழிக்கப்பட மாட்டாது. எங்களை வச்சு உலகத்தை அல்லாஹ் இயக்குறார். மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்கள், அவ்வளவு பொறுமதியான கலிமா. நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உலகம் அழியக்கூடிய நேரம் உலகத்தில் எஞ்சி இருக்கிறது யாருன்னா ஷிராருல் ஹல்க், படைப்புகளில் மிக கெட்டவர்கள். அவங்க யார் என்று அல்லாஹ்வை ஈமான் கொள்ளாத மக்கள். இவங்களை வச்சு அல்லாஹ் உலகத்தை அழிப்பான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்துபா செய்றாங்க. ரிஃபா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத். வராங்க, தூரத்துல இருந்து வந்தாங்க, சொன்னாங்க, எனக்கு இஸ்லாம் தெரியாது, ஈமான் தெரியாது. இன்னைக்கு யாராவது வந்தா நாங்க யோசிக்கிறேன், ஹஜரத்துக்கு போங்களே, ஏண்டா எங்களுக்கு ஷஹாதத் கலிமா தெரியாது, எங்களுக்கு ஷஹாதத் கலிமா தெரியாது. இஸ்லாத்துக்கு பலவந்தப்படுத்த கூடாது. அல்லாஹ் சொல்றார், இஸ்லாம் லா இக்ராஹ ஃபித்தீன் கத்தபயன ருஷ்து மினல் கை. அல்லாஹ் சொல்றார், யாரையும் பலவந்தப்படுத்துறது இல்லை. ஆனா ஒருத்தர் வாரார், கலிமா சொல்லித்தாங்களேன்னு அந்த பள்ளி ஹஜரத் இருக்கிறாரு, எங்களுக்கு அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்க தெரியாது. இது டாக்குமெண்டோட தான் கலிமா சொல்லணுமா? மேலான கண்ணியமான பெரியவர்களே, அன்பு நபி குத்பா செய்றாங்க, முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத். அங்கொத்தர் வாராரு, எனக்கு இஸ்லாத்தை படி தாங்கன்னு சொல்றாரு. குத்பால இருந்து ரசூலுல்லாஹ் மிம்பர்ல இருந்து இறங்கி அவர்கிட்ட போயிட்டு ஒரு புத்தகத்தை வச்சு உட்கார்ந்து கலிமா சொல்லி கொடுத்துட்டு இஸ்லாத்தை பத்தி சொல்லி கொடுத்து போட்டு ரசூலுல்லாஹ் திருப்பி குத்பாவை ரசூலுல்லாஹ் செய்றார். ஒருத்தர் வாரார், நான் கேட்கிறேன்னா
கல்யாணம் முடிக்க வாரீங்களா? எங்கட சல்லிய ரமலாண்ட காலத்துல வந்தா என்ன எங்கள்ட்ட சல்லி எடுக்க வாரீங்க? நாங்க எவ்வளவு கோடியா கொடுக்கிறோமா? புகாரில வரக்கூடிய ஹதீஸ், அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வாரேன்னு சொன்னா எவ்வளவும் கொடுப்பாங்க. இஸ்லாத்துக்கு வரப்போறாருன்னு விளங்கினா எவ்வளவும் கொடுப்பாங்க. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கொடுத்தாங்க தெரியுமா? 2 மலைக்கு இடையில உள்ள பகுதியை நிறைய ஒருத்தருக்கு ஆடு அப்படியே கொடுத்தான். 2 மலைக்கு இடையிலன்னா ஒரு கணவாயின்னு சொல்லுவார். ஒருத்தருக்கு அவர் தந்த சமூகத்துல போய் சொன்னார், எப்படி யூதி முஹம்மத் அதாஅம் அல்லா யகாஃபுல் ஃபக்ர். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதகா எப்படி கொடுக்கிறார் தெரியுமா? வாழ்க்கையில வறுமையே வருண்டு பயம் யாருக்கு இல்லையோ அவர் எப்படி கொடுப்பார், அப்படித்தான் ரசூலுல்லாஹ் கொடுக்கிறார். போங்கன்னு சொன்னார். மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, தோன்ற வேலை எங்களுக்கு இல்ல. வாரவருக்கு சொல்லி கொடுக்கறத கிடையவே இல்லை. வாரவன் எல்லாரையும் எடுக்கணுமாண்டா, எடுக்கவும் வேணும், பாதுகாக்கவும் வேணும். அவர் என்னத்துக்கு வந்தாலும் பரவாயில்ல, கல்யாணம் முடிக்க வாரார், எங்கட சதக்காவை நாடி வாரார், பிரச்சனையே இல்லை. சந்தோஷப்படுங்க, அவர் சுவர்க்கம் போறார். நீங்களால போனா எவ்வளவு பெரிய நன்மை எங்களுக்கு. சுபஹானல்லாஹ். அன்பு நபி எவ்வளவு கவலைப்பட்டாங்க. அன்பு நபி ஒரு சந்தர்ப்பத்தை ஒரு மலைக்கு மேல ஏறினாங்க. அங்கேந்து குதிச்சு தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள நினைச்சாங்க. அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அனுப்பினான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வை தடுத்து நிறுத்தினான். குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கி அன்பு நபி கிட்ட கேட்கிறான், லஅல்லக பாகிஉன் நஃப்ஸக அல்லா யகூனு முஃமினீன். நபியே நாயகமே, அவங்க இஸ்லாத்துக்கு வரலன்ற ஒரே காரணம் உங்களோட உயிரை நீங்க மாய்த்து கொள்ள நினைக்கிறீங்க. உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹுவோட மகன், ஹிப்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ்க்கு மிச்சம் இரக்கமான சஹாபி, சின்ன வயசு. அவங்க ஒரு யுத்தத்துல கலந்து கொள்ள போறாங்க. ஒரு மனிதர் கலிமா சொல்றார். இவர் யுத்தத்துல அவரை பிடிச்சி வாழ ஓங்குறாரு, கலிமா சொல்லிட்டார். முஸ்லிம்ல வரக்கூடிய இவங்க வாழ ஓங்கினாங்க, அப்படியே வாழால வெட்டிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல தடவை கேட்டாங்க, உஸாமா லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன ஒருத்தரை நீங்க வெட்டிட்டீங்களா? கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. கடைசியா உஸாமா ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், வாளுக்கு பயந்து கலிமா சொன்னார். நபி ஸல்லல்லாஹு கேட்டாங்க, ஹல் ஷக்கக்த கல்பஹு, அவருடைய உள்ளத்தை நீங்க தோண்டி பாத்தீங்களா வாப்பா அப்படின்னு. மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, நாங்க எல்லாரும் யோசிக்கணும். அவ்வளவு பொறுமதியான கலிமாவோட வாழக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு அல்லாஹ் தந்திக்கிறான். எங்களோட நெருக்கமான எத்தனை சகோதரர் இருக்கிறான், கலிமா இல்லாம மூத்தா போறான். காரணம், அந்த கலிமாவை சொன்ன நாங்க கலிமாவோட வாழ நாங்க தவறிட்டோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல ஒரு யுத்தம் நடந்துச்சு. அதுல ஒருத்தர் சிறை கைதியா பிடிக்கப்பட்டார், சுமாமத் இப்னு உஸால். சிறை கைதின்னா எங்களுக்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்பட்டவர். அன்பு நபி கிட்ட வந்து கேட்டாங்க, இவருக்குள்ள தண்டனைன்னா மஸ்ஜிது நபவியில 3 நாள் வைக்க சொன்னான். 3 நாள் முடிகிற நேரம் ரசூலுல்லாஹ் விடுதலை கொடுத்தாங்க. தூர போயிட்டு அன்பு நபி இத கைய பிடிச்சு கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தார். ஒரு யூத வாலிபரோட நெருக்கமான உறவை ரசூலுல்லாஹ் வச்சிருந்தாங்க. அவருடைய நோயுடைய நேரம் அன்பு நபி போனாங்க. உம்மா பாப்பாட முகத்தை அந்த மகன் பார்த்தார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க கலிமா சொல்லுங்க. உம்மா பாப்பா விளங்கி கொண்டாங்க, கலிமா சொல்ல விருப்பம் தெரிவிச்சாங்க. அவர் கலிமா சொன்னார், மௌத்தாகினார். ரசூலுல்லாஹ் சந்தோஷமா வந்தான். சஹாபாக்கள் கேட்டாங்க, என்ன யா ரசூலல்லாஹ், நரகம் போக வேண்டிய ஒரு உடம்பு அல்லாஹ் என்னுடைய அன்புடைய பரக்கத் அல்லாஹ் அவரை பாதுகாத்தான். எனவே மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, உலகத்துடைய முடிவுகள் எங்களை வச்சுதான் அல்லாஹ் தஆலா செய்யறாங்க. அதனால நாங்க யாரும் கலக்கம் அடையக்கூடாது, நாங்க யாரும் பயப்படக்கூடாது, நாங்க யாரும் பாவம் செய்யக்கூடாது. இந்த காலத்துல நாங்க எங்கட நாவை பேணிக் கொள்ளணும். நாவால தான் நாங்க நரகம் போவோம் என்ற கருத்தை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அல்லாஹ் பத்தி உள்ள நம்பிக்கை எங்கட உள்ளத்தில் இருக்குமாக இருந்தால் நாங்க யாரையும் விமர்சனம் செய்யக்கூடாது, யாரை பத்தியும் இல்லாத பொல்லாத வார்த்தைகளை பேசி பாவத்தால் ஆகக்கூடாது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கக்கூடிய இந்த பொறுமதியான கலிமாவுடைய பொறுமதியை விளங்கி அந்த கலிமாவின் பிரகாரம் இந்த உலகத்துல வாழ்ந்து யாரெல்லாம் இந்த கலிமாவை ஏற்று எங்கட உதவியை நாடி வாராங்களோ, மன வெறுப்பு இல்லாம சந்தோஷமாக அந்த மக்களை எங்களில் ஒருவராக அரவணைச்சு இந்த நாட்டிலும் இந்த உலகத்திலே கண்ணியமாக வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக.